சார், வணக்கம் சார். எனக்கு இன்னொரு சின்ன டிஸ்கவுண்ட் வேணும். என்னென்னா, கோர்ட்ரு நீதிமன்றம் கோர்ட் இருக்குல்ல, அங்கே நிறையா இது நடக்குது. ஆக்சிடெண்ட் கேஸுகள்லாம் அங்கே கேஸ் நடந்துகிட்ருக்கு. அது ஒவ்வொரு கேஸும் பார்த்திங்கன்னா, இன்னும் யாருமே இந்த காசு வாங்க முடியாமலாம் இருக்காங்க மக்கள். வயசானவங்க எல்லாருமே 15 வருஷம் 20 வருஷம் ஆகி ஆக்சிடெண்ட் ஆகி அந்த காசு வாங்க முடியாமல் முடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பக்கமெல்லாம் இந்த வக்கீல் ரொம்ப அலட்சியம் பண்ணுறாங்க. நம்ம போனோம்னா உடனே விரட்டிட்டு ஏதாவது கையெழுத்து வாங்கிட்டு உடனே கையெழுத்து போட்டு உடனே அடுத்த மாதம் அனுப்பி விட்டுருது. நாங்கள் என்ன சும்மா இதுக்காக இருக்கோம்? எங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? அவ்வளோ மோசமாக இருக்குது. எத்தனையோ தாய்மார் மக்கள் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுகுறாங்க. அங்கே திருப்பூர்லாம் படு மோசம். வக்கீலோட இது படு மோசமாக இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணுங்க சார். ஆனால் அவங்க இதுனதுக்கப்புறம் காசு நம்மகிட்டே வாங்கிக்கிறாங்க, லஞ்சமும் வாங்கிக்கிறாங்க. ஒரு டயத்துக்கும் போகிறது. சில பேர் சிவகங்கை, மதுரை எல்லா ஸ்டேஷனுக்கும் இதுக்கு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 2000 செலவாகுது. அந்த காசு கிடைக்குமா? அங்கே வர்றது 8 லட்சம் 10 லட்சம் இருக்குது. 20 லட்சம் 20 வருஷம் 25 வருஷம் ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சு? அதே உங்களுக்கு அமௌண்ட் ஆகிப்போச்சு. அந்த காசை வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. சில பேர் மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதை சரி பண்ணுவாங்க. வக்கீல்லாம் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. என்னோடய இதில் எங்கள் அண்ணன் இறந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ நான் வாங்கி 1 வருஷம் தான் சார் ஆச்சு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை வாங்கப்பட்ட எனக்கு தான் சார் தெரியும். போகிற நேரம்லாம் கையெழுத்து வாங்குவாங்க, ஃபோட்டோ வாங்குவாங்க, மாதம் வர சொல்லுவாங்க. நான் சிவகங்கையிலேருந்து நான் வரேன், திருப்பூருக்கு நான் கையெழுத்து போட்டு ஃபோட்டோவை கொடுத்துட்டு ஓயாமல் போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனால் எனக்கு வந்த காசு வெறும் 5 லட்ச ரூபா தான் வந்துச்சு. ஆனால் நான் செலவு பண்ண காசு நெருக்கி 7-8 லட்ச ரூபா இருக்குது. அந்த 25 வருஷத்தில் மாதம் 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு செலவுலாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வக்கீல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை அங்கே யாருக்கு இன்னும் காசு இதாகாமல் இருக்கோ அவங்கள சீக்கிரம் கோர்ட்டில் தீர்ப்பாகி அவங்களுக்கு காசு கொடுக்க நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சார். இன்னும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவம் வயசானம்மாலாம் அப்படியே அழுகுறாங்க. இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, அம்மா இறந்து நான் வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு காசு கிடைக்கல. இந்த வக்கீல் இவ்வளோ அலட்சியம் பண்ணிகிட்ருக்காங்க. வர நேரம்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை சரி பண்ண பாருங்கள் சார். கண்டிப்பாக இது கோர்ட்டில் ஊழல் நடக்குது, நீதிமன்றத்தில். அதை சரி பண்ணுங்கள்.